ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மலையாள மூவி பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மூவியோட பேர் வந்து ஒலிவுடே வலசே களி. பாத்தீங்களா, நேம் கேட்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஆமாங்க, இந்த மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி வந்து 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கு வந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஆனா நான் பார்த்ததுல இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான, ரொம்ப ஸ்லோவா போற மூவில இதுவும் ஒண்ணுங்க. ஆனா என்னோட எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு வந்து இதுல எதுலாம் போரிங்கா போச்சோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு, அதாவது சும்மா தேவையில்லாத சீன்லாம் நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகுமோ அந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கதையை சொல்றேன். ஆனா எண்டிங் இருக்கு பாருங்க, அதை மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நானே எதிர்பார்க்கல. ஏன்னா படத்தை அந்த அளவுக்கு ஸ்லோவா கொண்டு போயிட்டு அதுல லாஸ்ட்ல ஒரு கனெக்ஷன் மட்டும் வச்சிருப்பானுங்க. அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது மட்டும் பயங்கரமா இருக்கும். நானே ஒரு முறை அசந்து போயிட்டேன். என்னடா பண்றீங்க, என்னடா திடீர்னு அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஆனா என்னன்னா படம் ரொம்பவே ஸ்லோவா தான் போகும். சரி வாங்க, நான் எந்த அளவுக்கு பெஸ்டா என்னால எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்றேன். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். சோ படத்தோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா, கேரளால வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்களுமே வந்து அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே வந்து எல்லாரும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான மக்கள்லாம் கூட்டமா போய் அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்னென்ன கட்சிகள்லாம் இருக்கோ, பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதே கட்சிகளோட நேம்ஸ் கொடியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த படத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வரலையா என்னன்னு தெரியல. அது இந்த படம் வந்து எனக்கு பெருசா கிடைக்கல. நானே டெலிகிராம்ல தான் எடுத்தேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம்ல இருக்கு. ஆனாலும் அதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆனா இந்த படத்தை எப்படி தான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதை பேன் கூட பண்ணாம வச்சிருக்கானுங்க. ஏன்னா இதுக்கு வந்து இது மாதிரி இதெல்லாம் காமிச்சிருக்கனால இதுக்கு வந்து பெரிய ரிஸ்க் நிறைய இது வரும். சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஓகே, படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகளோட கொடியெல்லாம் காமிக்கிறாங்க. கேரளால வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஓட்டு போறதுக்காக வெளியூர்ல இருந்துலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கானுங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ மீட் அப் பண்றதுனால என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு சின்ன கோன் காவா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க 2 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு புதுசா வந்து இன்னும் 2 பேர் வராங்க. ஸோ ஓகே, இப்போ 4 பேர் வந்துட்டாரா, 4 பேரும் இப்போ அப்படி தான் தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு 5ஆவதா இன்னொருத்த வந்து கார்ல வர்றான். இப்போ அவனை கூப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. டே இங்க வாடா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களே கம்பல் பண்ணி அப்படி இப்படி என்ன பண்ணிடுறாங்கன்னா வர வச்சிடறாங்க அவனை. சரினா அவனும் வந்துடுறான். வந்துட்டு இப்போ எல்லாருமே ஒன்னா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியா சரக்கு அடிச்சிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்றான்னா, அந்த காரை விட்டு வந்தால அவனை கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இறான்னு இவங்க கம்பல் பண்றாங்க. அப்படி நான் கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களும் இருக்காங்க எல்லா டே நம்ம இந்த இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் சொல்றான், டே அப்ப எங்க வீடு இருக்குடா, எனக்கு ஒரு தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு இந்த இடத்துல, அது வந்து ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கும், நம்ம பேசாம அங்கே போயிருவோம், அங்கே போயிட்டு ஜாலியாக சரக்கு அடிப்போம், நம்மளை கேட்க ஆளே கிடையாது, ஃபுல்லாவே வந்து காட்டு போகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி வாடா அப்ப அங்கே கிளம்பி போவோம் அப்படின்னு எல்லாருமே அங்கே கிளம்பி போறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்திருக்கனால அவங்களுக்கு ஒரு கோழி அடிச்சு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரு கோழியை ஒன்று பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க பட்டுன்னு பார்த்தா அது பறந்து போக பார்த்துச்சு. உடனே அந்த கோழியை திரும்ப பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு சமைக்கிறதுக்கும் சில வேலைகள்லாம் பார்க்கறதுக்காகவும் பக்கத்து தெருவில் இருந்து ஒரு அம்மா வர வச்சிருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கான், வாட்ச்மேன் மாதிரி. அவன் என்ன பண்றான்னா, அந்த கோழியை கொண்டு போய் பிடிச்சிட்டு அம்மா கிட்ட கொடுக்குறான். இந்த பாருமா, இதை வந்து குழம்பு வச்சு அடிச்சு இது மாதிரி எல்லாருமே வந்திருக்காங்க, உனக்கு வேற ஏதாச்சும் தேவைனால என்ன கூப்பிடு, ஏதாச்சும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, அந்த அம்மாவும் சும்மா சமையல் செய்யறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு மேல டாப்புக்கு போயிட்டு மாடியில அப்படியே பால்கனில வந்து அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்குடா இந்த ஊரு, ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு வேற வந்து, அது இந்த இடம் வந்து ரொம்ப செம்மையா இருக்கு, வியூ சூப்பரா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதெல்லாம் நம்ம காமிக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி வாடா நம்ம இங்க பக்கத்துல குளம் இருக்கு, அங்கே போயிட்டு சும்மா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரக்கெல்லாம் எடுத்து கிளம்புறாங்க. இங்க பார்த்தா ஒரே ஒரு சொட்டத்தலையை மட்டும் என்ன பண்றான்னா, போகாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். நின்று பார்த்துக்கிட்டு என்ன பண்றான்னா, கீழே பார்த்தா அந்த அம்மா வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கு, அதாவது சமைக்கிறதுக்காக விறகு வெட்டிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு அப்படியே விசில் அடிச்சு அந்த அம்மா கூப்பிடுறான். அந்த அம்மா மேல பார்த்து முறைச்சிட்டு திரும்ப கீழே குனிஞ்சிருது. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, நிறந்த குளத்துக்கு போறாங்க. சரக்கெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு குளத்துல போய் அப்படியே குளிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு போறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சொட்டத்துல இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா, ஒரு அம்மா வந்து சமைக்க வந்துச்சுல, அந்த அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பாருமா, உனக்கு எந்த ஊரு, இங்க தானா, பக்கமா, எங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு எங்க வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி உனக்கு எத்தனை பசங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறோம். எனக்கு 2 பசங்க, ஒருத்தன் வந்து 10th படிக்கிறான், இன்னொருத்தன் வந்து 8th படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபிளட் பண்றான் அந்த ஒரு சொட்டத்தலையன். சரி நான் சொல்றேன், இப்போ நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா அமுச்சு விட்டுருது இவனை. இப்போ இங்க எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல, அந்த இடத்துக்கு அந்த சொட்டத்தலையும் ரொம்ப லேட்டா வர்றாங்க. எல்லாருமே நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு. இந்த சொட்டத்தலைனா வாடா இறங்குன்னு சொல்றாங்க. இவன் வந்து இறங்கவே மாட்டான். ஐயோ நானும் வரலடா சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு குளத்துக்குள்ள வந்து 2 பேரும் எந்திரிச்சு வந்து என்ன பண்றாங்க, அவனை குளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் எல்லாருமே செம ஜாலியா விளையாண்டுக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப ஸ்லோவா போகுங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் காமிப்பாங்க, இவங்க பேசிட்டே இருப்பாங்க, காமிச்சிட்டு அப்படியே திடீர்னு தண்ணியை காமிக்கிறது, காட்டை காமிக்கிறது, அது மாதிரி ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல நான் இன்னும் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா
ஒரே சீன்ல நிறைய விஷயத்த நிறைய ஷாட்டை வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரே ஷாட்ல எடுப்பாங்க, கட் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா நான் வந்து நோட் பண்ணேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு உட்காந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அரசியலை பத்தி பேசுவாங்க. ஏன்னா இப்போ ஓட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு, அது இதுன்னு பேசுவாங்கல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா சிங்கிள் ஷாட்லயே வந்து ஃபுல்லாவே எல்லாத்தையும் 5 நிமிஷம் 10 நிமிஷங்கிற மாதிரி சீன் போகுது. இப்போ இது மாதிரி இவங்க எல்லாருமே ஜாலியா குளிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே தலையை தொடச்சிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் புளிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போக. அப்போது எதுக்கு வந்து ஒரு பலாப்பழம் மரம் இருக்கு, அதை பார்த்துடுறாங்க. பார்த்துக்கிட்டு இங்கே பாடுறா பழம்லாம் பெருசா நல்லா பழுத்து போயிருக்கு, பறிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே இல்லை, எப்படி ஏறி பறிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு அந்த அங்கே வாட்ச்மேன் என்ன பண்றாங்கன்னா கேட்குறாங்க, இது மாதிரி ஏணி மரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏணி மரம் உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். சரி ஏணி மரம் உடஞ்சு போச்சா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தன் கருப்பா இருப்பாங்க, அவனை வந்து நம்ம கருப்பண்ணே கூப்பிட்டுப்போம். ஸோ இப்போ கருப்பனை மேலே ஏற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா கருப்பனை வந்து மேலே ஏற்றுறாங்க. ஸோ கருப்பனை மேலே ஏற்றணும்னா அவன் என்ன பண்றான்னா அருவா வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி போயிட்டு அந்த ஒரு பலாப்பழத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. வெட்டி கீழே விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா பலாப்பழத்தை 4 துண்டா வெட்டி பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருப்பாங்க, நடிக்கிற மாதிரியே இருக்காது, அது இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலாப்பழத்தை போட்டு துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வெட்டிட்டு ஒரு 4 பீஸ் துண்டா வெட்டிட்டு நேராக அந்த சமயக்கார அம்மா கிட்ட போவாங்க. நேராக அந்த அம்மா கிட்ட போயிட்டு இந்த அம்மா பலாப்பழம் நீ ஒரு பீஸ் எடுத்துக்கோ, அப்படி எங்களுக்கும் 4-5 பீஸ் எல்லாம் துண்டு துண்டா வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுவோம், நான் இன்னும் அந்த கோழியை வந்து வெட்டலை, நான் கோழியை வந்து கொல்ல மாட்டேன், நீங்க வந்து கோழியை கொண்டு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து சொல்லும், கோழியை வந்து நீங்க வெட்டி எடுத்துருவாங்க, நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். இவங்களும் யாருமே வந்து கோழியை கொல்ல மாட்டாங்க. இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, யாரு கொல்றது நான் கொல்லடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு ஒரு வழியா என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பை வந்து நான் கொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டான். நான் அந்த மாதிரி வெட்டி கொண்டு வரேன் கொல்லுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அவனும் வாட்ச்மேன் என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குள்ள போறாங்க. எப்படி நானும் கத்தியில வெட்டி கொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒரு கயிறு ஒன்று எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்தை பார்த்தாங்க, எங்க வந்து மரம் சரியா இருக்கு அப்படின்னு. மரத்துல சரியா என்ன பண்றாங்கன்னா போய் கயிறை கட்டிட்டு இந்த கோழியை வந்து சேவலை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்குல போட்டாங்க. கழுத்துல கயிறை கட்டி தொங்க விட்டாங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே துடிச்சு ஆடிட்டே இருந்துச்சு. ஒரு கலையா செத்து போச்சு. என்னடா இப்படிலாம் கொள்றீங்க, கத்தியில எடுத்தா ஒரே வேலை முடிஞ்சிடும், இது துடிக்க விட்டு கொண்டுட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிட்டு அடுத்த சீன்ல என்ன பண்றாங்கன்னா இந்த சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அது இதுன்னு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அரசியல் பேச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இருக்காங்க. ஃபாரினர்னா துபாய் அது மாதிரி இதுல போய் ஃபாரின்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தன். அவன் என்ன பண்றான்னா அப்படியே பால்கனில நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ போது பார்த்தீங்கன்னா கீழே வேலை பார்க்குற அம்மாவை நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு பார்க்க நல்லா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி அவள்கிட்ட கீழே போய் பேசலாம் அப்படின்னு என்ன பண்றான்னா இறங்கி வர்றான். கீழே வந்து அந்த அம்மா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. அந்த அம்மா கிட்ட பேசுறான், இது மாதிரி நீ எங்கம்மா இருக்க, வீடு எங்க இருக்கு, புருஷன்லாம் இருக்கானா இல்லை தனியா இருக்கியா, எத்தனை பசங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இந்த சொட்டத்தலையை வந்து எப்படி விசாரிச்சான் அதே மாதிரி இவனும் ஃபிளர்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவும் வேற வழி இல்லை, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு, அவாய்ட் பண்ணிக்கிட்டு. சரின்னு இவனும் என்ன பண்றான்னா ஓகேன்னு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே எங்க நீ செஞ்சதை கொஞ்சம் கொண்டு இலையில வச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி வாங்குறான். பக்கத்துல தான் இலை இருக்கு, போய் பறிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொண்டு இலையில வாங்கிட்டு மேலே போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கொடுக்குறான். கொடுத்தோன்னே எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளுங்க. இங்க பார்த்தா இந்த டைம்ல என்ன ஆயிருதுன்னா சரக்கு வந்து கொஞ்சம் காலி ஆயிருதுங்க. சரக்கு வந்து 10 போயிருது. இப்போ அந்த வீட்டோட ஓனர் இருக்கான்ல, அதை இவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தன், அவன் என்ன பண்றான்னா சரி போயிட்டு சரக்கை வாங்கணுமே, ஆனா இந்த மழை டைம்லயும் இந்த எலெக்ஷன் டைம்லயும் கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எப்படியாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுறா, இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படியாவது எனக்கு வேணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு இவன் என்ன பண்றான்னா அவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிடுறான். சிட்டிக்கு போயிட்டு எப்படியாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான் சரக்கை. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே சமைச்சிருச்சுங்க. சமைச்சு கோழி எல்லாமே கொண்டு வந்து ரெடியா வச்சுக்கிட்டு நிக்குது. கையில சட்டி எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நிக்குதா. இவங்களும் அந்த அம்மாவை பார்த்துட்டு எந்திரிச்சிடறாங்க. சரி இங்க வந்து வையின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் போய் வச்சோன்னு சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எங்க போற இரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பி ஆகணும், காசை மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. சொன்னோன்னே சரின்னு அந்த ஃபாரினர் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா காசு எடுத்து கொடுக்குறான். கொடுத்துக்கிட்டே என்ன சொல்றான்னா நீ என்ன போயே ஆகணுமா, இரியா கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஃபிளர்ட் பண்றான். அந்த அம்மா காசை புடிங்கிட்டு அதை பட்டி கிளம்பி போயிருது. இங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேனுக்கும் ஃபுல்லா சரக்கை போட்டு விட்டாங்களா, அதனால அவனும் போதையில இந்த அம்மா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த அம்மா வந்து கிளம்பிடுச்சு. ஆனா இந்த ஃபாரினருக்கு வந்து மனசே இல்லைங்க. திரும்ப என்ன பண்றான்னா சரக்கு அடிச்சுட்டு யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப என்ன பண்றான்னா கிளம்பி போயிடுறான் அந்த ரூம்ல இருந்து. அந்த வீட்டை விட்டு லைட்டா கிளம்பி போறான். என்ன பண்ண போறான்னா அந்த அம்மாவை போய் ஃபாலோ பண்ண போறான். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா வந்து அப்படியே பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்குங்க. இவன் என்ன பண்றான் குறுக்கோலியா நேரா அந்த அம்மா கிட்ட வர்றான். வந்துட்டு மேல கை வைக்க போறான் பாருங்க, அரெஸ்ட் பண்றதுக்கு. அந்த அம்மா உடனே அடியை போட்டுருது. தட்டி விட்டு ஒரு அடி பொழிச்சுன்னு கண்ணத்திலேயே போட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா கீழே போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. திரும்ப இவன் என்ன பண்றான், ஏமலையா கையை வைக்கிறேன்னு அந்த அம்மா அடிக்க வரான் பாருங்க. உள்ள வந்து அருவா தூக்கிட்டு ஒரே போட்டுருவான், ஓடுறான் அப்படிங்குது. அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுவான், அசிங்கப்பட்டு ஒண்ணுமே சொல்லாம இங்க கிளம்பிட்டான். இந்த அம்மாவும் கடுப்புல என்ன பண்ணுதுன்னா அப்படியே பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு இங்க கிளம்பி வந்துருதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இப்போ அவன் கிளம்பி வந்துட்டானா இங்க ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசுறப்ப எப்படி மாப்பிள்ள அந்த பொண்ணுங்க எல்லாம் கரெக்ட் பண்றது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போது அந்த
இன்னொருத்தன் இருக்கான் பேண்ட் ஷர்ட் போட்டு, அவன் என்ன பண்றான்னா சில அவளை ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி பண்ணணும் மாப்பிள்ள, அப்படி பண்ணணும், சில நேரம் நம்ம கை வைக்கிறப்போ ஒத்துக்க மாட்டாளுங்க, நம்ம தான் அப்படியே கம்பல் பண்ணோம்னா அது கம்பலாக இருக்கக்கூடாது, ஆனால் நம்ம கம்பல் பண்ணாதான் அவளுக்கு வருவாளுங்க, ஒத்துப்பாளுங்க எல்லாத்துக்குமே, ஆனால் நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது, தொட்டும் தொடாமையும் பட்டுப்படாமையும் பேசணும்னு நிறைய ஐடியாலாம் கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான், அப்படியாடா நான் கூட அந்த சமைச்சிக்கிட்டு இருந்தால அந்த பொண்ணை விசில் அடிச்சு கரெக்ட் பண்ண பார்த்தேன், அவளையும் பார்த்து சிரிச்சாடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்கல்ல, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு வாக்குவாதம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டத்தில் திடீர்னு என்ன பண்ணுறான்னா அவன் பொண்டாட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிடறான். அப்போ உன் பொண்டாட்டின்னு நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி குறுக்கா முறுக்கா கேள்வி கேட்டு பேச ஆரம்பிச்சிடறான். இதை கேட்டு அவன் கடுப்பாயிடுறான். டே நம்ம வந்து மற்ற பொண்ணுங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ குறுக்க வந்து என் பொண்டாட்டி எழுக்காத, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, அப்புறம் அடிச்சு போடுவோம்டா பண்ணிப்பேலே அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள இந்த வாக்குவாதம் ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த மொட்டத்திலே ரொம்ப அசால்ட்டா பேசுறான். ஆனா அங்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான் பாருங்க, இவன் ரொம்ப ஹார்ஷா பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கடுப்பாவதுல பொண்டாட்டியை பத்தி பேசுறப்ப இவன் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்கான். இந்த சண்டை போய்கிட்டு இருக்கும் போது தான் அந்த ஃபாரினர் காய் வந்து உள்ள வர்றான். கண்ணத்துல நல்லா பொழிச்சுன்னு அடி வாங்கிட்டு வந்து உட்கார்றான். என்னடா ஆச்சு, ஏதோ அந்த பொண்ணை பார்க்க போனேன், என்னாச்சு அந்த அம்மா என்ன சொன்னிச்சுன்னு கேட்டோன்னே, இல்ல அவளாம் நமக்கு செட் ஆக மாட்டாடா மாப்பிள்ள, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ன அடிக்கடி வாங்கினே ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. இப்போ எல்லாருமே சரக்கு அடிச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திரும்ப அந்த மொட்டத்தில் என்னன்னா ஏதாவது ஒரு கோளாறு கொடுக்கணும், சண்டையை வளர்க்கணும்னு இருக்காம இருக்கு. சரக்கு அடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னா, ஏன்டா டே நீ இது மாதிரி ஃபாரின் போய் வேலையை பார்த்துட்டு இருக்க, என்னடா வேலை பார்க்குற, நீ எல்லாம் பார்க்கறதுலாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரினர் காயை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னா அவனோட வேலைகள்லாம் பற்றி கொஞ்சம் குறுக்கா முறுக்கா பேச ஆரம்பிச்சிட்டானா, இவன் என்ன பண்றான், இங்கே பாரு தேவையில்லாம் பேசாத அது இதுன்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்றான், எதுவுமே சொல்லாதெல்லாம் அமைதியாரின்னு. ஆனா அதெல்லாம் மீறி அந்த மொட்டத்தில் வந்து இவனோட வேலையை பற்றி கொஞ்சம் இழிவா பேச ஆரம்பிச்சிட்டான். இதனால கடுப்பானவன் என்ன சொல்றானா, ஏன்டா நான் வாங்கி கொடுக்குற சரக்கு வேணும், சைடிஸ்ட் வேணும், தண்ணி வேணும், மிச்சர் வேணும், ஆனா நான் பாக்குற வேலை மட்டும் உனக்கு அசிங்கமா தெரியுதா, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா, திங்கிறதுலாம் அசிங்கமா தெரியலையான்னு ஒரு மாதிரி ஏளனமா பேசிடுறான். ஏன்னா அவன் வந்து இவனோட வேலையை எப்படி பேசினா, இவன் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசுல தான் இவங்களுக்கு வந்து இந்த சரக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஏன்னா அவன் தானே ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், கொஞ்சம் அவன் தான் நிறைய செலவு பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இவன் சொன்ன உடனே அந்த சொட்டத்தில் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிருது. ஓ நீ அப்படி வரியாடா, சர்ரா நான் கிளம்புறேன்டா, போதும்டா நீங்க இதுக்கப்புறம் நடத்துங்க, நான் கிளம்புறேன், இவ்வளவு அசிங்கமா பேசினதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா மாடிக்கு போறான். மாடிக்கு போயிட்டு சட்டை பேண்ட் எல்லாம் மாட்டுறான். மாட்டிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான், அவனோட பழைய திங்ஸ்லாம். உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இன்னும் 2 பேர் வராங்க. கீழே சரக்கடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்துட்டு, மாப்பிள்ள இரி மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள கோவப்படுற, நம்ம போய் ஏதோ கோவத்துல போதையில சொல்லிட்டான், நீ தானே அவனை திட்டிக்கிட்டு இருந்த, இப்போ எதுக்கு அவன் சொன்ன உடனே கோச்சிட்டு போற அப்படி இப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. திரும்ப அந்த இடத்துக்கு அந்த ஃபாரினர் காயும் வந்துட்டு அவனும் லைட்டா கோளாறு கொடுக்குறான். இன்னும் இவனை போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கான். ஸோ இப்படி பண்றனால இல்லடா நான் போயே ஆகணும், இப்படிலாம் பேசினதுக்கு அப்புறம் இங்க இருந்தா அசிங்கமா போயிருமாப்ல, ஏற்கனவே அசிங்கமா போச்சு, நான் இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே நடந்து போறான். பார்த்தா வெளியே ஃபுல்லா சம மலை. மலையில நான் போறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க போய் இழுத்துட்டு வராங்க. திரும்ப இந்த ஃபாரினர் காய் என்ன பண்றான்னா கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இவங்க போறாங்க, இழுத்துட்டு வராங்க, திரும்ப அவன் போறான், திரும்ப இழுத்துட்டு வராங்க. இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபாரினர் காய் கலாய்ச்சிட்டே இருக்கானா, ஒரு ஃப்ரெண்டு போய் ஃபாரினர் காய் மண்டையில அடிக்கிறான். சும்மா இருறா, அவன் கோச்சிட்டு போறான்டா, சும்மா இருறான்னு சொன்னோன்னே ஒரு வழியா கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த டைம்ல தான் வீட்டோட ஓனர் வந்து சரக்கை வாங்கிட்டு வராங்க அந்த இடத்துக்கு. இப்போ வந்துட்டு என்னடா இங்க பிரச்சனை, நான் கொஞ்ச நேரம் தான் வெளியே போனா அதுக்குள்ள இவ்வளவு கலவரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த மாதிரி சொல்லி விட்டாண்டா, அதனால பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இங்க வா 2 பேரும் இப்ப கையை கொடுக்குறீங்க, கட்டி பிடிச்சி சமாதானம் ஆகுறீங்க, நம்ம உள்ள போய் சரக்கு அடிக்கிறோம். இங்க பாரு புது சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு, நம்ம வந்ததே சரக்கு அடிக்கிறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு தான். ஸோ நம்ம எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது மாப்பிள்ள, வந்தோமா சரக்கு அடிச்சோமா என்ஜாய் பண்ணோமா இங்க வந்து கிளம்பணுமான்னு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு பார்த்துட்டு ஓகே நான் அப்படி இப்படி பார்த்தா கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி சமாதானம் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மலையில தான் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக துடைக்கிறாங்க, தொடச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க எல்லாருமே. திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெஞ்சில் உட்காந்து 5 பேர் மாற்றி சரக்கு அடிக்கிறது ஜாலியாக என்ஜாய் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த ஓட்டை பற்றி பேசுகிறாங்க, எலெக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா டாப்பிக்கும் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பற்றி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இது மாதிரி பேசி போய்கிட்டு இருக்கா. இப்போ இந்த கட்டத்தில் நல்லா இது மாதிரி பேசி போய்கிட்டு இருக்கா. இந்த கட்டத்தில் தான் பார்த்தா அந்த கூட்டத்தில் வந்து கருப்பாக வந்தாலும் நான் சொன்னேன் கருப்பேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான்னா பட்டுன்னு எந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறான், ஏன்டாடே நான் கருப்பாக இருக்கேன், என்ன நான் பிறந்ததும் கருப்பாக தான் பிறந்தேன் ஓகேவா, அப்புறம் வாழ்கிறப்பையும் கருப்பாக தான் வாழ்கிறேன், சன்னில் போய் நல்லா கருப்பாக தான் இருக்கேன், அப்புறம் வந்து என்னோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு 20 வயசு 30 வயசு எந்த வயசு இருந்தாலும் நான் கருப்பாக தான் ஆகுறேன், சாகுறப்பையும் நான் கருப்பாக தான் சாகுறேன். ஆனால் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, நீங்கள் 4 பேரும் வெள்ளையாக இருக்கீங்க, நீங்கள் பிறக்கிறப்போ ரோஸ் கலரில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் சன்னில் போய் நின்னா ப்ரௌன் கலரில் தெரிவிங்க, அப்புறம் ஒவ்வொரு டைமில் ப்ளூ கலரு அது இதுன்னு எல்லா கலர்லையும் நீங்கள் மட்டும் சொல்லிக்கிறீங்க, சாகுறப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெள்ளையா இல்லைன்னா ஊதாவா அது மாதிரி தான் சாகுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் பட்டுன்னு வாயை மூடிட்டு ஒரு மாதிரி அந்த இடமே அமைதியாயிருது. இவனும் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா இவன் வந்து இந்த நிறத்தை பற்றி பேசி லைட்டாக பிரிச்சுட்டான் போல இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு கலங்கத்தை உண்டாக்கிட்டான். இதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராலாக வரிசையாக என்ன பண்ணுறாங்க அப்படியே பால்கனியில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆர்டராக நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டு எதையோ
பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் நிற்கிறாங்களா. இந்த கருப்பன் இப்போ என்ன பண்ணுறான், ஐயோ தப்பாக பேசிட்டோம் போல இருக்கே, அவங்களுக்குள்ள ஒரு இதை உருவாக்கி விட்டோம், சரி போயிட்டு சாரி கேட்பான் அப்படின்னு வெளியே வந்துட்டு சாரி கேட்குற மாப்பிள்ள, சாரி மாப்பிள்ள ஏதோ ஒரு போதையிலையும் ஒரு கஷ்டத்துலையும் பேசிட்டேன் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னா சரி ஓகே நம்ம பையன் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்டா சார்லாம் கேட்குற உர்றா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி மாப்பிள்ள விடுங்க, எல்லாம் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு விடுங்க, எதையும் பற்றி இப்பெல்லாம் டென்ஷன் ஆக வேணாம், நம்ம வேணா ஒரு கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கேமா, ஆமா மாப்பிள்ள வந்து கொஞ்சம் போர் அடிக்குது, நம்ம கேம் என்னடா ஃபன்னா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த சட்டை பேண்ட் போட்டிருக்கான்ல அவன் என்ன பண்ணுறான், நான் எனக்கு ஒரு கேம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன கேம்டா சொல்கிறான்னு சொல்றதுக்கு, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருக்கப்பறம் ராஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திரி, அதுக்கப்புறம் பார்த்தா காப்பு, அதுக்கப்புறம் திருடன், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே 5 பேர் யார் யார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே இது மாதிரி அப்படிலாம் கிடையாது, சீட்டு தான் குலுக்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சீட்டு குலுக்கி போடுவோம். அதில் வந்து காப்பு என்ன பண்ணணும்னா அவன் வந்து யார் திருடன் கண்டுபிடிக்கணும், திருடனை வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு பதிலாக மந்திரியையோ இல்லை ராஜாவையோ சொன்னானா இவன் போலீஸ்க்கு வந்து அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ தப்பான ஆளை வந்து சூஸ் பண்ணால் போலீஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு வழியாக அவன் வந்து திருடனே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா திருடனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த சுப்ரீம் லீடர் என்ன பண்ணுவார்னா அவர் தான் நடுவராக இருப்பார், அவர் தான் பார்த்துட்டு உண்மையா பொய்யான்னு சொல்லுவார் எல்லாரையுமே. லைக் நீ தான் போலீஸான்னு கன்ஃபார்ம் பண்ணுவார், நீ தான் திருடனான்னு கன்ஃபார்ம் பண்ணுவார், பார்த்துட்டு அவர் தான் சபையோட நடுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த சொட்டத்தில் என்ன பண்ணுறான், போயிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறான், அதில் பேர்லாம் எழுத ஆரம்பிச்சிடறான், ராஜா ராணி இல்லை மந்திரி திருடன் போலீஸ்னு எல்லாத்தையும் எழுதி குலுக்கி போட்டுடுறாங்க. போட்டோன்னா 5 பேருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு 5 சீட் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் இருக்கான்ல அவன் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடராக இருக்கான். ஓகேவா, நான் தானே இப்போ நடுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இந்த சட்டை பேண்ட் போட்டிருக்கான்ல அவன் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ். ஸோ இப்போ இருக்கிற இந்த 3 பேரில் யார் வந்து திருடன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இவன் என்ன பண்ணுறான், எல்லாருமே அமைதியாக, ஒருத்தர் அமைதியாக நிற்கிறான், இன்னும் 2 பேர் சிரிக்கிறாங்க. இந்த கருப்பை மட்டும் என்னன்னா அமைதியாக அப்படியே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அமைதியாக இருந்தால் தான் மாட்ட மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருடன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஃபாரினர் இருக்கான்ல அவனை போய் சூஸ் பண்ணுறான். இவன் தான் திருடன் அப்படின்னு பார்த்தா அவன் போய் லெட்டரை போயிட்டு சுப்ரீம் லீடர்கிட்ட காட்டுறாங்க, பாரு நான் திருடன் கிடையாது, இவன் வந்து ஏமாந்துட்டான் மாட்டிக்கிட்டான்னு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவன் தப்பா சூஸ் பண்ணிட்டான்ல, இப்போ இவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். உடனே என்ன பண்றாங்க, ஒரு குச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கு இலையெல்லாம் ஃபர்ஸ்ட் உருவிடுவான். எல்லாம் இப்போ குச்சி இருக்கும், கையை பிடிச்சிக்கிட்டு குச்சியில் எடுத்து அடிக்க போவான். பாரு மாப்பிள்ள அடிக்காத மாப்பிள்ள, நான் வேணா ஒரு 500 ரூபா காசு தரேன் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அப்போ 500 ரூபா காசை கொடுன்னு சொல்லிட்டு இவனும் 500 ரூபா காசை கொடுத்துடும், வாங்கி அவன் பாக்கெட்டில் வச்சுப்பான். இப்போ வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை போய் சூஸ் பண்ணுவான், யாரும் அந்த சொட்டத்தில் என்ன போய் சூஸ் பண்ணுவான். சூஸ் பண்ணா அவனும் பார்த்தீங்கன்னா நானும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு லெட்டரை போய் சுப்ரீம் லீடர் காட்டுவான், இங்கே பாரு நானும் கிடையாது அப்படின்னு. ஆமா இவனும் கிடையாது, அப்போ திரும்ப பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அவனை கையில் அடிக்க போவாங்க. அடிக்க போன உடனே அவன் என்ன பண்ணுவான், அப்புறம் உனக்கு ஒரு 500 ரூபா தரேன் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே 500 ரூபா கொடுத்துருனே, 500 ரூபா கொடுத்தோன்னா அதையும் அந்த ஃபாரினர் வாங்கி வச்சுப்பான். வாங்கி வச்சுட்டு ஓகே மாப்பிள்ள சூப்பராக போச்சு. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், யார் அந்த கருப்பனை போயிட்டு மாப்பிள்ள நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா கடைசியாக அவன் ஒருத்தன் தான் இருக்கான், அவனை தான் இருக்கணும். அப்படி சிரிச்சுட்டு இருக்கும் போது இந்த ஃபாரினர் என்ன பண்ணுவான், கருப்பனோட நெஞ்சிலேயே மிதிச்சிருவான், திருட்டு பயல அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. கருப்பனுக்கு கடுப்பாயிரும், நெஞ்சில மிதிக்கிறவெல்லாம் வச்சுக்காதரா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இப்போ நான் சொன்ன தெரியுமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து இந்த மூவில இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா போரிங்கா போயிட்டு இருந்துச்சுல, இதுதாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். இப்பதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கே நம்ம வந்திருக்கோம். என்ன ஆகுதுன்னா கருப்பை வந்து கடுப்பாயிருவான், இங்க பாருடா இது மாதிரிலாம் பண்ணாத, நெஞ்சில மிதிக்கிறவெல்லாம் வச்சுக்காத, எனக்குலாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்ன உடனே என்ன மாப்பிள்ள விளையாட்டுக்கு தானே பண்ணோம், எது கோவப்படுற, நீ திருட அவனை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் விளையாட்டுக்குலாம் வரல, இவனா நெஞ்சில மிதிக்கிறான், நீங்க ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு கடுப்பா இருக்கு, நான் விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஊடு இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டான் நம்ம பையன், நம்ம வந்து இப்போ கோர்ட்டில் இருக்கோம், எல்லாம் அமைதியாக இருங்கன்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளாம் அமைதியாக இருக்க போகிறோம். கோர்ட்டில் வந்து இது மாதிரி இவன் போலீஸ் வந்து கோர்ட்டில் பேசுவான். அது மாதிரி சார் நான் வந்து திருடனை பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், இவன் வந்து இது மாதிரி நிறைய திருட்டு பண்ணியிருக்கான், கண்டுபிடிச்சிருக்கேன், இப்போ இவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கோர்ட்டோட நடுவர் சொல்லுவாரு, அப்படியா இவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கானா, சரி ஓகே, இது மாதிரி இப்படி ராஜ துரோகம் பண்ண இப்படி தப்பு பண்ண ஒருத்தனுக்கு நாங்கள் வந்து மரண தண்டனை கொடுக்குறோம், இவனை தூக்கில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா தூக்கில போடுங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா விளையாட்டுக்கு வரலடா, இவன் ஒருத்த மட்டும் தான் விளையாட்டா இருக்கான். ஆனால் மற்றவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிடறானுங்க. சிரிச்சுட்டே தான் இருக்கானுங்க, நமக்கு கடைசி வரைக்கும் அவங்க சிரிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க, என்ன பண்ணுவாங்க, அப்போ இவனை தூக்கில போடுங்க, இவன் தான் தண்டனை தப்பு செஞ்சவன் திருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க சுற்றி. உடனே அவனோட துண்டு ஒன்று இருக்கும், அதை எடுத்து ஃபர்ஸ்ட் கையை கட்டிடுவாங்க, அவனை அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. சும்மா இருங்கடா நான் விளையாட்டுக்கு வரலன்னு இவன் கத்திக்கிட்டே இருப்பான், எவனுமே கேட்க மாட்டான் என் பேச்சு. ஃபர்ஸ்ட் கையை கட்டிடுவாங்க. இருடா தூக்கில போறது கயிறு எடுத்து வரணும், ஒருத்தன் உள்ள போவான், பார்த்தா கயிறே இருக்காது. சரினா ஒரு துண்டு எடுத்துட்டு வந்துருவான், அப்பல தூக்கில போறது கயிறு இல்லை, நான் துண்டு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொல்லிட்டு இவனும் போய் துண்டு எடுத்துட்டு வந்தோடனே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை ஃபர்ஸ்ட் போட்டு கட்டிட்டு இருப்பாங்க. இவன் ஃபர்ஸ்ட் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேட்டியும் உருவிடுவாங்க. உருவனோடனே இவனுக்கு பயம் வந்துடும், வேட்டியெல்லாம் உருவ வேலை வச்சுக்காது, இதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறீங்க, டே சும்மா இருக்கடா எனக்கு பயமா இருக்கடா, என்ன எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, டே விடுங்கடா நான் விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லுவான். பேச்சே கேட்க மாட்டான். மாப்பிள்ள அந்த துண்டு எடுத்து அவன் சங்கில
போட்டு நெரிச்சிடுறா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சங்கில போட்டு கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சங்கில போட்டு கட்ட ஆரம்பிச்சிடனா அவனுக்கு பயம் வந்துடும், அழுக ஆரம்பிச்சிருவான். டே என்னடா பண்றீங்க, நான் விளையாட்டுக்கு வரலடா, இது விளையாட்டு மாதிரி தெரியலடா, சீரியஸா பண்ணாதீங்கடான்னு சொன்னா, இல்ல மாப்பிள்ள உன தூக்குல போட்டே அவனு தப்பு செஞ்சவன் அப்படின்னு எல்லாருமே சீரியஸா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவானா அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணுவாங்க, சங்கில வச்சு கட்டிடுவாங்க கயிறை நல்லா, அதாவது கயிறுல இருந்து துணியை நல்லா கட்டினதுக்கு அப்புறம் அவனை தூக்கிடுவாங்க 4 பேரும். டே உடுங்கடான்னு கத்திக்கிட்டே இருப்பான், கேட்கவே மாட்டான் எவனுமே. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அந்த துண்டோட இன்னொரு கார்னரை கொண்டு போயிட்டு இங்க ஒரு கம்பி இருக்கும் பால்கனியில, அதுல கட்டிட்டு இவனை கார்னர்ல தூக்கி வச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. போட்டோட 4 பேர் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ள இதுதான் மாப்பிள்ள ரியல் கேம், இவனை தூக்குல போட்டு செம ஜாலியா இருந்துச்சுல, ஃபன்னா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் உள்ள போயிருவாங்க. அப்படியே இப்போ என்ன ஆகுனா கேமரா ஆங்கிள் அப்படியே நமக்கு கீழே கொண்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோமா, அப்படியே கீழே போறாங்க, கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு படியில் இறங்கி கீழே போற மாதிரி காமிச்சு வெளியே போய் காமிச்சா நம்மளால உண்மையாவே தூக்குல போட்டாங்க. எனக்குலாம் செம ஷாக்கு. என்னடா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு தூக்கில் போட்டாங்க அப்படின்னு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு ஒன்றையுமே ஒழுங்காக புரிய வைக்கல. 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலுங்களா, வந்து என்ன பண்ணாலுங்க, ஊருக்குள்ளே வந்து ஜாலியாக இருக்கணும், சரக்கு அடிக்கணும்னு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாலுங்க. வந்தாலுங்க அதே மாதிரி சரக்கு அடிச்சாலுங்க, ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணாலுங்க. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலுங்க, ஒன்றும் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணாங்க, மாற்றி சரக்கு தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வேற 2 பேருக்குள்ள தான் சண்டை வந்துச்சு, அப்போவும் ஒன்றும் ஆகலை, எல்லாமே ஓகே தான் போச்சு. ஆனால் இவன் எந்திரிச்சிட்டு நான் கருப்பாக இருக்கேன், நீங்கள் வெள்ளையா இருக்கீங்கன்னு ஏதோ ஒன்று சொன்னான். அந்த டைமில் தான் எல்லாரோட மூஞ்சும் மாறுனுச்சு. மூஞ்சும் மாறுறது மட்டும் இல்லாமல் கேம் விளையாடலான்னு சொன்னாங்க, உண்மையாவே சீரியஸா இவனை தூக்கி தூக்கில போட்டாங்க. இதுதான் படம் ஃபுல்லா நடந்துச்சு. இத்தனைக்கும் என்ன, ஏன் இவன் கருப்பா இருக்கனால தூக்கில போட்டாங்களா, இவன் இப்படி மாத்தி பேசுறதுனால தூக்கில போட்டாங்களா, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இவன் கருப்பு வேலை வேறுபாட பாக்குறான் அப்படின்னு தூக்கில போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா விளையாட்டா பேசி இவங்களே சதி பண்ணி தான் இந்த கேமெல்லாம் ரெடி பண்ணி, ஒருவேளை எல்லாருக்குமே வந்து திருடன் அப்படின்னு எல்லாருக்குமே எழுதி போட்டு இவனை மட்டும் திருடனா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது மாதிரி பெருசா பேப்பர்ல நம்ம இதுல எதுவுமே காமிக்கல. இதுல என்ன இன்னொரு ட்விஸ்டான விஷயம் சொல்லட்டுமா, இவன் தான் போயிட்டு அந்த கோழியை தூக்குல போட்டான். ஞாபகம் இருக்கா, அந்த கோழியை தூக்குல போட்டதும் இவனும் தூக்குல தொங்குறானா, ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. அதுதான் நான் வந்து நோட் பண்ண ஒரு விஷயம். கோழியை வந்து எவனுமே கொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தான், கடைசியா கோழியை வந்து தூக்குல போட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த தூக்குல போட்ட கோழியை வெட்டி தின்னு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கோழியை தூக்குல போட்டது யாரு, இவனையும் தூக்குல போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரியுது. மற்றபடி படத்துல எந்த கதையுமே கிடையாது, படத்துல கதை கிடையாது. ஒரு சஸ்பென்ஸ் ட்விஸ்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். அதுவும் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு எவனுமே தெளிவாக சொல்லலை. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு இதே பார்த்ததே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரியே படம் மொக்க தான், ஆனால் நல்ல படமாக இருந்தது, நல்ல கதையாக இருந்துச்சுன்னா நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸுக்கு பேசுவேன். இந்த படத்தில் பெருசாக கதை எதுவுமே கிடையாது, ஆனாலுமே 1.25 மணி நேரத்துக்கு படம் இருக்குது. கதை எதுவுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டாக போர் அடிக்கிற சீன்ஸ் தான். அதனால தான் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு கதை மட்டும் எதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டில் ஏதாவது ஓடுனுச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுப்பாங்க, அதாவது அதை காமிக்கிறது, இல்லை கடலை காமிக்கிறது, இல்லை அந்த ஆற்றை காமிக்கிறது, மரத்தை காமிக்கிறது, மலையை காமிக்கிறது தான் காமிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ நான் உங்களுக்கு மெயினான இதுதான் ஸ்டோரி, எல்லாருமே ஆளுங்கள்லாம் இதில் வர்றாங்களோ அந்த ஸ்டோரிஸை மட்டும் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக எந்த எடிட்டுமே பண்ணல, அதனால எனக்கு தெரியல, ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அவனை எதுக்காக கொன்னாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.